மொட்டையில சூரிய ஒளி பட்டு கிளார் அடிக்கிற அளவுக்கு அடிக்கிற இந்த வெயில எங்க போயிட்டு இருக்கேன்னு பாக்கீங்களா? என் வாழ்க்கையிலே முறையா வெஜ்ஜை வெளுத்து கட்டலாம்னு சொல்லிட்டு இந்த சம்பை ஐயப்பன் ஹோட்டலுக்கு தாங்க வந்தேன். கடையோட என்ட்ரன்ஸ்லேயே மணக்க பக்கோடாவும் ஆவி பறக்க டீயும் போட்டுட்டு இருக்காங்க. இங்க இது மட்டும் பண்ணலங்க, உள்ள போய் பாத்தீங்கன்னா அட்டகாசமான அட்மாஸ்பியரோட அருமையா ஒரு ஹோட்டல் இருக்கு. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா ஏசில உட்காந்து எக்கச்சக்கமா சாப்பிடலாங்க. அப்புறம் என்ன, நம்ம டேபிள்ல உட்காந்து மெனுவை பாக்கலாம்னு பார்த்தா இது மெனுவா இல்ல மெனு கடலாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வெஜ் வெரைட்டி இருக்கு. என் நண்பன் டயட்ல இருக்கிறதுனால அவனுக்கு சப்பாத்தியும் பன்னீர் மசாலா வாங்கி கொடுத்துட்டு, டயட்னா என்னன்னே தெரியாது எனக்கு, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டேன். அப்புறம் அந்த ரைஸை பொத்துனாப்புல வாழையில இறக்கி விட்டு அப்படியே ரைஸ் ஒரு புடி பிடிச்சா கையில நிக்காம வலிக்கிட்டு விழுது. அந்த அளவுக்கு பட்டரை கிள்ளி போடாம அள்ளி போட்டு செஞ்சிருக்காங்கன்னா பாத்துங்களேன். அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு ரைஸுக்கு மேல டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் அந்த பக்கம் 4 கோடி இந்த பக்கம் 4 கோடி போட்டு அந்த மூணுத்தையும் ஒரு குழப்பி சாப்பிட்டு பார்த்தா அடடடா நாக்கில பட்டை வேகுது. அந்த பன்னீர் கரைஞ்சு உள்ள போகும்போது சும்மா வெறித்தனமா இருந்துச்சுங்க. ரைஸோட டேஸ்ட் சொல்ல வார்த்தையே இல்ல, கொடூரமா இருந்துச்சு. வாழை இலையில ஒரு பருக்கு கூடாம விரல முத கொண்டு சப்பி சாப்பிட்டுருக்கேன்னா பாத்துங்களேன். அப்புறம் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு கேஷ் கவுண்டர் கிட்ட வந்து பார்த்தா குளுன்னு ஐஸ்கிரீம் கூலர் பாக்ஸ்ல இருக்கு. ஒரு கோன் ஐஸை வாங்கி வீட்டுக்கு போற வரையும் நக்கி சாப்பிட்டு வந்தாங்க.